എല്ലാം കഴിഞ്ഞൊരു കുട്ടിക്കഥയും അദ്ദേഹം പറഞ്ഞു. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவே காணோம். அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க. നമസ്കാരം. തമിഴ്നാട് രാഷ്ട്രീയത്തിൽ സിനിമാറ്റിക്കായ സംഭവങ്ങളാണ് ഓരോ ദിവസവും ഉണ്ടാവുന്നത്. മുഖ്യമന്ത്രി സിനിമാ നടൻ വിജയ്, പ്രതിപക്ഷ നേതാവ് സിനിമാ നടൻ ഉദയനിധി സ്റ്റാലിൻ, ഈ രണ്ടുപേരുടെ ഏറ്റുമുട്ടലുകളും പരസ്പര വാഗ്വാദങ്ങളും വളരെ സിനിമാറ്റിക്കായ അധ്യായങ്ങളാണ് സൃഷ്ടിക്കുന്നത്. നിയമസഭയാണെങ്കിലും ഇതുതന്നെയാണ് സ്ഥിതി. നിയമസഭയിൽ വിജയിയുടെ ഏറ്റവും ഒടുവിലെ അവിടുത്തെ നിയമസഭാ നടപടി നയപ്രഖ്യാപനം കഴിഞ്ഞു, മറ്റു നടപടികളൊക്കെ കഴിഞ്ഞ് ഏറ്റവും ഒടുവിൽ നിയമസഭയിൽ മുഖ്യമന്ത്രിയുടെ വിജയിയുടെ ഒരു മറുപടി പ്രസംഗം ഇന്ന് ഉണ്ടായിരുന്നു. വലിയ ചർച്ചയായി മാറിയ, തമിഴ്നാട് രാഷ്ട്രീയത്തിൻ്റെ പുതിയ ടേണിംഗ് പോയിൻ്റായി മാറും വിധത്തിലുള്ള ഒരു മറുപടി പ്രസംഗം. ആ പ്രസംഗത്തിൻ്റെ വിശദാംശങ്ങൾ നിങ്ങളുമായി പങ്കുവെക്കാമെന്ന് വിചാരിച്ചിട്ടാണ് വന്നത്. ஊரடிச்சு உடையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. പാർട്ടി ഫണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞ് ചിലർ അടിച്ചു മാറ്റും പോലെ ഞങ്ങൾ അടിച്ചു മാറ്റില്ല എന്ന് പറഞ്ഞു. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு வெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்ன பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட ഖജാനാവുக்குள்ள കൊണ്ട് சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். പാർട്ടി ഫണ്ട് എന്ന് പറഞ്ഞത് സ്വാഭാവികമായിട്ടും എതിരാളിക്ക് വെച്ചിട്ടുള്ള ഒരു വെടിയാണല്ലോ. അപ്പോൾ DMK പ്രതിഷേധവുമായി ഇറങ്ങി. പാർട്ടിയുടെ പേരൊന്നും മുഖ്യമന്ത്രി പറഞ്ഞില്ലല്ലോ, പിന്നെന്തിനാണ് നിങ്ങൾ വിഷമിക്കുന്നതായി TVK-ക്കാർ. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் நடந்து கொண்டார்கள். இப்போது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்களூடாக நான் கேட்பது என்னவென்றால், அவர்களினுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் அமைதிப்படுத்தி முதல்வர் அவர்கள் உரையை முழுமையாக கேட்டு சகிப்புத்தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். പാർട്ടി ഫണ്ട് എന്ന് പാർട്ടിയുടെ പേര് പറയും മുമ്പ് തന്നെ അത് ഞങ്ങളാണ് എന്ന് വിചാരിക്കുന്നത് എന്തിനാണെന്ന പരിഹാസവുമായി നേതാക്കൾ രംഗത്തിറങ്ങി. முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல, ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்சை இவங்க குறிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னது மாதிரி முதலமைச்சர் பேச வேண்டும். பேசிய பின்பு கருத்துக்களுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க தயாரிக்கிறோம் பதிவு பண்றோம். എന്നാൽ അങ്ങനെയല്ലല്ലോ. വിജയ് പറഞ്ഞത് സ്വാഭാവികമായിട്ടും അത് പ്രതിപക്ഷത്തിനുള്ള ഒരു അമ്പായിരിക്കും. മാത്രമല്ല അവിടെ DMK തന്നെയാണ് അപ്പുറത്തിരിക്കുന്നത്. പ്രതിപക്ഷ നേതാവ് ഉദയനിധി സ്റ്റാലിൻ ഇക്കാര്യത്തിൽ ക്ലാരിറ്റി വേണം എന്നാവശ്യപ്പെട്ടു. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையோ ஆதாரத்தோடு எதையோ பேசுங்க. മാത്രമല്ല രേഖകൾ വെച്ച്, തെളിവുകൾ വെച്ച് വേണം ഇത്തരം കാര്യങ്ങൾ പറയാനെന്നും അദ്ദേഹം ആവശ്യപ്പെട്ടു. ஆதாரத்தோடு பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கோம். എന്നാൽ വിജയുടെ പ്രസംഗത്തിന്റെ പിന്നീടുള്ള പോക്ക് ഈ പ്രതിഷേധത്തിന്റെ രോഷം കൂടി ഉൾക്കൊള്ളുന്നതായിരുന്നു. ഞങ്ങൾ കൊന്നാലും ജനങ്ങളുടെ പണം തൊടില്ല എന്ന് മൂപ്പര് പിന്നെ ആവർത്തിച്ചു. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும்போது, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போது இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. അത് DMK-ക്കുള്ള കൊട്ടാണ്. ഇനി സുപ്രധാനമായ ഒരാക്ഷേപം DMK നിരന്തരമായി ഉന്നയിക്കുന്നതിനുള്ള മറുപടിയാണ്. തമിഴ്നാട്ടിൽ DMK-യും TVK-യും പ്രധാനപ്പെട്ട കക്ഷി എതിർകക്ഷിയായി വന്നതാണ്. DMK പ്രതിപക്ഷത്തേക്കെത്തി. എന്നാൽ DMK-ക്കൊപ്പം ഉള്ള കക്ഷികൾ അങ്ങോട്ട് മാറി TVK-ക്കൊപ്പം കൂടി ഇല്ലാത്ത ഭൂരിപക്ഷം ഉണ്ടാക്കി സർക്കാർ രൂപീകരിക്കുകയായിരുന്നു. പ്രത്യേകിച്ചും കോൺഗ്രസ് DMK-യുടെ അനുവാദമില്ലാതെ പോയി മന്ത്രിസഭയിൽ തന്നെ കൂടി. പിന്നാലെ CPM, CPI മുതലായ കക്ഷികളടക്കം, ലീഗ് അടക്കം TVK-ക്കൊപ്പം ചേർന്നു. ഇതിൻ്റെയൊക്കെ തുടർച്ചയായിട്ട് ഞങ്ങളുടെ ഔദാര്യം കൊണ്ട് നിലനിൽക്കുന്ന സർക്കാരാണെന്ന വാദം DMK ഉന്നയിക്കുന്നുണ്ട്. അതിന് മുഖ്യമന്ത്രിക്ക് മറുപടിയുണ്ട്. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா?
அவங்க தயவாலதான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. മനസാക്ഷിയുള്ള ജനതയുടെ പിന്തുണ കൊണ്ടാണ് ഞങ്ങൾ നിലനിൽക്കുന്നത്, ഭരണം മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നത് എന്നാണ് വിജയിയുടെ നിലപാട്. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? DMK സഖ്യത്തിൽ നിന്ന് വന്ന കോൺഗ്രസിന് മന്ത്രിസ്ഥാനം കൊടുത്തു. എന്നാൽ CPM-ഉം CPI-യും ഉപാധികളില്ലാതെ പ്രതിസന്ധി ഒഴിവാക്കാൻ വേണ്ടി പിന്തുണയുമായി രംഗത്തെത്തി. പക്ഷേ അവരൊക്കെ അവരവരുടെ തീരുമാനത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് പിന്തുണ നൽകുന്നത് എന്ന് വിജയ് വ്യക്തമാക്കി. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. അവർ സ്വയം എടുത്ത തീരുമാനമാണെന്ന നിലപാടാണ് വിജയ് പറയുന്നത്. മറ്റൊരു പ്രധാന ആക്ഷേപം സമൂഹത്തിന്റെ അരികുവൽക്കരിക്കപ്പെട്ട ജനതയുടെ, ദളിത് വിഭാഗത്തിന്റെ, പട്ടികജാതി പട്ടിക വിഭാഗത്തിന്റെ ഒക്കെ പ്രാതിനിധ്യം സംബന്ധിച്ചാണ്. DMK-യുടെ വാദം ഖണ്ഡിക്കാൻ വിജയ് പറയുന്നത് തങ്ങളുടെ മന്ത്രിസഭയിലേക്ക് നോക്കൂ എന്നാണ്. இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. സ്ത്രീ പ്രാതിനിധ്യത്തിന്റെ കാര്യത്തിലും ഇത് തന്നെ അവസ്ഥ. பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். ഇനി വിജയിയുടെ നേതൃത്വത്തിൽ സർക്കാർ രൂപീകരിച്ചു. DMK പരാജയപ്പെട്ട് പ്രതിപക്ഷത്തായി. ഇത് അംഗീകരിക്കാത്ത നിലപാടിനെതിരെയും വിജയ്ക്ക് 2 പറയാനുണ്ട്. நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. മുഖ്യമന്ത്രി പ്രതികരിക്കുന്നില്ല, സംഭവങ്ങളോട് പ്രതികരിക്കുന്നില്ല എന്ന ആക്ഷേപത്തിനും വിജയ് മറുപടി പറഞ്ഞു. அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கலு, நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. எங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். എല്ലാം കഴിഞ്ഞൊരു കുട്ടിക്കഥയും അദ്ദേഹം പറഞ്ഞു. കുട്ടി സ്റ്റോറി, വിജയുടെ മാസ്റ്റർ പീസ് കുട്ടി സ്റ്റോറി. எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவே காணோம். കഥ കേൾക്കുമ്പോൾ അറിയാലോ MK സ്റ്റാലിനെ കുറിച്ചും ഉദയനിധി സ്റ്റാലിനെ കുറിച്ചുമാണ് വിജയുടെ ഈ കഥ എന്ന്. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாரா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாரா. அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆகலாம். ഉദയനിധിയുടെ നേരത്തെയുള്ള പ്രസംഗത്തിനുള്ള മറുപടി കൂടിയുണ്ട്. எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. പ്രസംഗത്തിന്റെ കൺക്ലൂഷൻ ഞാനൊരു ആക്ഷൻ കാണിച്ചോട്ടെ എന്ന് ചോദിച്ചിട്ടായിരുന്നു. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பெர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், அவனும் தப்பு இல்ல. ഈ ആക്ഷന് തമിഴ്നാടിന്റെ രാഷ്ട്രീയത്തിൽ ഒരു പ്രാധാന്യമുണ്ട്. കഴിഞ്ഞ തെരഞ്ഞെടുപ്പ് ചർച്ചകൾക്ക് മുന്നോടിയായി കോൺഗ്രസുമായിട്ടുള്ള ചർച്ച കഴിഞ്ഞതിന് ശേഷം എല്ലാ പ്രശ്നവും പരിഹരിച്ചു എന്ന MK സ്റ്റാലിന്റെ ഒരു ആക്ഷൻ ഉണ്ടായിരുന്നു.
ഇതിനുള്ള മറുപടിയാണ് വിജയ് പറഞ്ഞത് എന്ന് വേണം കരുതാൻ. MK സ്റ്റാലിൻ എല്ലാം പരിഹരിച്ചു എന്ന് പറഞ്ഞെടുത്ത് നിന്ന് എല്ലാം തീർത്തു കൊടുത്തിട്ടുണ്ട് എന്നുള്ള കൗണ്ടർ അറ്റാക്കാണ് ഇപ്പോൾ വിജയ് നടത്തുന്നത്. തമിഴ്നാട് രാഷ്ട്രീയത്തിൽ വിജയ് കേവലം നടൻ എന്നതിനപ്പുറത്ത് രാഷ്ട്രീയ പ്രകടനത്തിലും രാഷ്ട്രീയമായ പ്രതികരണത്തിലും മികവ് പുലർത്തുന്ന രാഷ്ട്രീയ പ്രസംഗങ്ങളിലും മികവ് പുലർത്തുന്ന കാഴ്ചയാണ് നിയമസഭയിലടക്കം കാണുന്നത്. അതിൻ്റെ ഒരു പരിച്ഛേദമാണ് ഇന്ന് നടന്ന പ്രസംഗവും അതിനോടുള്ള കൗണ്ടറുകളും. നമുക്ക് തമിഴ്നാട് രാഷ്ട്രീയത്തിലെ വരുന്ന ആളുകളിലെ രാഷ്ട്രീയ സംഭവ വികാസങ്ങൾ കാത്തിരുന്ന് കാണാം. നന്ദി, നമസ്കാരം.